ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர், நியூமரேட்டர். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்ஷனில் கிரேட்டர் ஃப்ராக்ஷன், ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் மதர் வந்து ஒரு வாட்டர் மிலன் வாங்கிட்டு வர்றாங்க. அதை வந்து 4 பீசஸாக வந்து கட் பண்ணுறாங்க. உனக்கு ஒரு பீஸ் கொடுக்குறாங்க. உனக்கு கொடுக்குற பீஸ் வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி ரைட் பண்ணுவோம்? 4 பீஸாக கட் பண்ணுறாங்கன்னா டினாமினேட்டரில் 4 வரும். உனக்கு கொடுக்கக்கூடிய பீஸ் வந்து நியூமரேட்டரில் வரும் 1. அப்போ 1/4 1/4 அப்படின்னு சொல்லலாம், 1/4 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உன்னோட பிரதருக்கு வந்து அதிலே 2 பீசஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து வாட்டர் மிலன் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 பீசஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுவோம்? நியூமரேட்டரில் 2 வரும், டினாமினேட்டரில் 4 வரும். ஓகே, இப்போ உனக்கு கொடுத்ததை விட உங்கள் அண்ணனுக்கு கொடுத்தது வந்து அதிகம். இதில் தெரியுதா? 1/4 அதை விட 2/4ங்கிறது வந்து கிரேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மறுபடிக்கும் என்ன செய்கிறான்? அண்ணா விளையாட போகிறான். விளையாண்டுட்டு வந்து என்ன செய்கிறான்? இன்னொரு பீஸ் எடுத்து அவன் சாப்பிட்றான். அப்போ வந்து அவன் மொத்தமாக சாப்பிட்ட பீசஸ் எவ்வளவு? 3/4. அப்போ அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது 2/4. இப்போ அடுத்து எக்ஸஸாக ஒரு பீஸ் சாப்பிட்றான். அப்போ வந்து 3/4. ஓகேவா? அப்போ அந்த 2/4 விட 3/4 வந்து கிரேட்டர். ஓகேவா? இதில் வந்து ஃப்ராக்ஷன் நம்பர் என்னென்ன பார்த்தோம்? 1/4, 2/4, 3/4. ஓகேவா? இப்போ நீ சாப்பிட்ட பீஸ் வந்து ரொம்ப ஸ்மாலர். ஓகேவா? 1/4. அடுத்தது 2/4 கிரேட்டர் நம்பர். அடுத்த கிரேட்டர் நம்பர் என்னது? 3/4. அடுத்தது இதில் பாருங்கள், நியூமரேட்டரில் என்ன நம்பர் வருது பாரு? 1, 2, 3. ஓகே, டினாமினேட்டரில் 4, 4, 4. டினாமினேட்டரில் என்ன நம்பர் வருது? 4. எல்லா இதுலேயுமே 4 வருது. இந்த ஃப்ராக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன், சிம்பிள் ஃப்ராக்ஷன் ஆர் லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐடென்டிஃபை விச் ஒன் இஸ் கிரேட்டர் ஆர் ஸ்மாலர். இஃப் யூ அப்சர்வ் த பிக்சர், you can notice that they are equally divided. மேலே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் 1 பார்ட் இஸ் ஷேடட். 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பார்ட் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க? ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃப்ராக்ஷன் 1/4. ஓகே, நெக்ஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள். இந்த செகண்ட் பிக்சர் 2 பார்ட்ஸ் ஆர் ஷேடட். எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க? 4ல் 2 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஃப்ராக்ஷன் எப்படி ரைட் பண்ணுவோம்? ஷேடட் பண்ணதுக்கு 2. அப்போ ஃபஸ்ட்டில் வந்து நியூமரேட்டரில் 2 ரைட் பண்ணணும். ஹோல் பார்ட் எத்தனை? 4. அப்போ வந்து டினாமினேட்டரில் 4 ரைட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணுவோம்? 2/4. ஓகே, இன் பிக்சர் 2 த ஷேடட் போர்ஷன் இஸ் கிரேட்டர் தென் பிக்சர் 1. பிக்சர் 2வை விட பிக்சர் 1 விட 2ல் வந்து 2 பார்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் வந்து எது கிரேட்டர்? ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரே ஒரு பார்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கோம், 3 பார்ட் வந்து ஷேர் பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்சரில் 2 பார்ட். அப்போ வந்து ஆஃப் போர்ஷன் வந்து ஷேடட் ஆகிருக்கு. அப்போ எது இதில் கிரேட்டர் அப்படின்னா செகண்ட் தான். ஓகேவா? ஃப்ராக்ஷன் 1/4. 1/4 விட 2/4 வந்து கிரேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து டோட்டலாக எத்தனை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 5ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து 2 போர்ஷன்ஸ் வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிக்சரில் 3 ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் ஃப்ராக்ஷன் எப்படி ரைட் பண்ணுவோம்? எத்தனை பார்ட்டு வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க? 2. இப்போ 2வை வந்து நியூமரேட்டரில் ரைட் பண்ணணும். ஹோல் பார்ட் வந்து டினாமினேட்டரில் ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2/5. ஓகே, செகண்ட் பிக்சர் பாருங்கள். ஹோல் போர்ஷனை 5ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. 3 பார்ட் ஷேடட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிக்சர்ஸ் ஃப்ராக்ஷன் 3/5. இதில் பாருங்கள், செகண்ட் பிக்சர் தான் ஹையாக இருக்குது. அப்போ இதில் அதிகமாக ஷேட் பண்ணியிருக்க வந்து செகண்ட் பிக்சர். ஸோ த செகண்ட் பிக்சர் இஸ் கிரேட்டர் தென் த ஃபஸ்ட்டு. செகண்ட் பிக்சர் தான் ஃபஸ்ட்டை விட கிரேட்டராக இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் ரைட் பண்ணும்பொழுது, ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணும்பொழுது என்ன ரைட் பண்ணீங்க? 2/5, 3/5. இப்போ இதில் எது கிரேட்டர்? 3/5. ஸ்மாலர்
2/5. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதில் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி செய்யலாம். ஓகேவா? சர்க்கிள் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். கிரேட்டர் ஃப்ராக்ஷன் எதுவோ அதை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் எவ்வளோ தூரம் நல்லா நீட்டாக வரைய முடியும்னா வரைஞ்சிருங்க. டிக் த ஸ்மாலர் ஃப்ராக்ஷன்ஸ். இதில் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் எதுவோ அதை மட்டும் டிக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.